இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடவு செஞ்ச நாற்று நன்றாக வேர்பிடித்து வளரும் என்ற நம்பிக்கையில் நடவு பணியின் போது வயலில் தூவப்பட்ட உரம் தண்ணீரில் கரையாமல் காகித பந்து போல திரண்டு தண்ணீரில் கரை ஒதுங்கி இருக்கும் காட்சிகள்தான் இவை. அண்மையில் பெய்த மழையை நம்பி கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல் சாகுபடியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக வயல்காட்டை உழுது சீர்படுத்திய அவர்கள் சம்பா நெற்பயிர் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நடவு செய்த நாற்றுகள் நன்றாக வேர்பிடித்து வளர்வதற்காக விவசாயிகள் வயலில் உரங்களை தூவியுள்ளனர். இந்த நிலையில் கச்சிமயிலூரைச் சேர்ந்த விவசாயி துரைசாமி என்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் உரம் விற்பனை கடையில் 10,000 ரூபாய்க்கு உரம் வாங்கி வயலில் தூவியிருக்கிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நாற்று நடவு பணியின் போது தூவப்பட்ட இந்த உரம் தண்ணீரில் கரையாமல் வயல் முழுவதும் காகித பந்து போல திரண்டு மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் துரைசாமி. உரத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதால் தான் தண்ணீரில் கரையாமல் மிதப்பதாக விவசாயி துரைசாமி குற்றம் சாட்டுகிறார். தான் பாதிக்கப்பட்டதை போல மற்ற விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அவர் இதுகுறித்து வேளாண் அதிகாரிகள் சோதனை நடத்தி உர உற்பத்தி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 16 வயசுல இருந்து இது மாதிரி உரம் நான் இதுவரைக்கும் என் வயசுக்கு போட்டது கிடையாது. இப்போ 4 நாள் ஆகுது. இதுவரைக்கும் அந்த உரம் கரையில அப்படியே தான் இருக்குது, மிதந்துக்கிட்டு அப்படியே தான், கரையும் இல்லை. தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்க. ஏற்கனவே விவசாயம் அழிந்து வரும் நிலையில் இப்போது உரத்தில் கலப்படம் என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர் ராஜா தெரிவிக்கிறார். கலப்பட உரத்தால் மண்ணும் வீணாகுது, விவசாயமும் வீணாகுது, மக்களும் பாதிப்படைகிறார்கள் என தெரிவித்த அவர் அரசு இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றார். ஏற்கனவே விவசாயத்தில் மழை கிடையாது, விவசாயம் சரியான வளர்ச்சி கிடையாது, பயிரே சரியாக வரல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியும் கிடையாது சுத்தமாக. இப்படி இருக்கும்போது பார்த்தா உரத்தில் கலப்படம் திடீர்னு மண்ணும் வீணாகும், பயிரும் வீணாகும், மக்களும் வீணாகும். இது அரசாங்கம் உடனடியாக ஒரு நல்ல தீர்வு எடுத்தால் மட்டும்தான் கடையை பார்த்து அது எந்த கடை என்னன்னு பார்த்து அதுக்கு சீலும் வைக்கணும். அரசாங்கம் இதில் தலையிட்டு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணும். விவசாயிகளின் குற்றச்சாட்டு தொடர்பாக உரத்தை விற்பனை செய்த கடையின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது உரம் கெட்டியாகி விடாமல் தடுப்பதற்காக ஆயில் கோச்சிங் போட்டிருப்பதாக உர தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் கூறப்படுவதாக விளக்கம் அளித்தார். மேலும் இந்த குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து வேளாண் அதிகாரிகள் உரத்தை ஆய்வு செய்ய அதன் மாதிரியை எடுத்து சென்றிருப்பதாகவும் அவர் கூறினார். உரம் கரையாம அப்படியே பபிள்ஸ் மாதிரி மேலேயே நிக்குது. வயல் முழுவதுமே அப்படிதான் இருக்கு. எதனால இந்த மாதிரி? இல்ல அது ஆயில் கோட்டிங் பண்ணிருக்காங்க சார். கம்பெனில கேட்டோம், ஒரு ரிப்போர்ட் பண்ணும்போது கம்பெனில கேட்டோம். சரிங்க. அதுல இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாம் சேமா தான் சார் இருக்கும். அது மத்த உரம் பாத்தீங்கன்னா கட்டியா ஆகும். இது கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தாலும் கட்டி ஆகாதுங்கிறதுக்காக ஆயில் கோட்டிங் போட்டுருக்காங்க. ஆய்வு பண்ணிட்டாங்களா கடையில? சாம்பிளை கொடுத்துட்டாச்சுங்க சார். எங்க கொடுத்து ஆய்வு பண்ணீங்க? இல்ல இப்ப லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சாம்பிள். நம்ம கடையில எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா சார். இந்த ரிசல்ட் கொடுக்கல. ஆமா சார். ஏற்கனவே வறட்சி, வெள்ள பாதிப்பு, நோய் தாக்குதல் போன்ற ஆபத்தான கட்டங்களை தாக்குப்பிடித்து பயிரை வளர்த்து களத்துமேட்டில் நெல்லடித்து வீட்டுக்கு வந்து சேர்க்கும் வரை விவசாயிகளின் போராட்டம் போதும் போதும் என்ற அளவுக்கு இருக்கும் நிலையில் தற்போது உரத்தில் கலப்படம் என்ற செய்தி அவர்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.